ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 23ஆம் அத்தியாயம். வானப்பிரஸ்தர்கள் எனப்படும் வன துறவிகள் மற்றும் தனிமையில் இருப்பவர்களின் சந்நியாசிகளின் கடமைகள். பகவான் ஸ்ரீமன் நாராயணர் கூறினார், முனிவரே, வன துறவிகள் வானப்பிரஸ்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய மத கட்டுப்பாடுகளை இப்போது நான் உங்களுக்கு கூறுகிறேன். வாழ்க்கையின் 3வது பகுதி, அதாவது 3வது ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் தனது மனைவியுடன் காட்டிற்குள் வன துறவியின் வாழ்க்கை நுழைய வேண்டும். அவள் தனக்கு சேவை செய்வதில் உடன்பட்டால், இன்ப பொருள்களை வெறுத்து தவம் செய்ய விரும்பினாள், இல்லையெனில் தனது மகன்களையும் மற்றவர்களையும் அவளுடைய பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக உத்தரவிட்ட பிறகு அவர் உலக பற்றுதலிலிருந்து விடுபட்டு தனியாக காட்டிற்குள் நுழைய வேண்டும். தவம் செய்வதிலும் விழிப்புடன் இருப்பதிலும் ஆர்வம் கொண்ட அவர் அச்சமின்றி அங்கேயே தங்க வேண்டும். யாகம், நெருப்பிற்கு ஒரு குடிசை கட்ட வேண்டும், ஆனால் வெளியில் இருக்க வேண்டும். தனது கோபத்தையும் புலன்களையும் அடக்கி கோடையில் பஞ்சாக்னி சாதனை, தன்னை சுற்றி 4 பக்கங்களிலும் 4 நெருப்புகளும் மேலே 5வது நெருப்பு சூரியனும் இருக்கும் செய்ய வேண்டும். குளிர்காலத்தில் தண்ணீரில் இருக்க வேண்டும், மழை காலத்தில் மழையில் இருக்க வேண்டும். புல் அல்லது இலைகள் அல்லது பட்டை உடை அல்லது மான் தோளால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும். முனிவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சோளம், அதாவது மண்ணை உழாமல் இயற்கையாக வளரும் அல்லது குமிழ் போன்ற வேர்கள் அல்லது காட்டில் வளர்க்கப்படும் பழங்களை அவர் உட்கொள்ள வேண்டும். நெருப்பில் வேக வைத்த அல்லது வெயிலில் சூடாக்கப்பட்ட அல்லது வேக வைக்கப்படாத உணவை அவர் உட்கொள்ள வேண்டும். அது கிடைக்கவில்லை என்றால் அவர் அதை சாப்பிட வேண்டும். தனது பற்களின் சாந்தில் செலுத்தப்பட வேண்டும். ஒருவர் தினமும் சரியான நேரத்தில் உணவை கொண்டு வர வேண்டும். வெளிப்படும் நேரங்களில் அவர் மற்றவர்கள் கொண்டு வரும் உணவை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் வேறு எந்த நேரத்திலும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளலாகாது. அவசர நிலை இல்லாத போது, அதாவது வழக்கமாக அவர் உழுத மண்ணிலிருந்து சோளத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காட்டு சோளத்துடன் காட்டில் இயற்கையாகவே வளர்க்கப்படும் தியாக நெருப்பின் மத வழிபாட்டை அவர் செய்ய வேண்டும். அவர் தனது தண்ணீர் பானை, மத தடி மற்றும் யாக நெருப்பை பராமரிக்க தேவையான பொருட்களை வைத்திருக்க வேண்டும். தலை மற்றும் உடலில் உள்ள முடியை வெட்டவோ அல்லது கத்தரிக்கவோ இல்லாமல் மீசை, தாடி மற்றும் நகங்கள் மற்றும் துடைக்கப்படாத பற்களை அவர் தாங்க வேண்டும். அது வளர வேண்டும். அவர் தனது கை கால்களை சுத்திகரிப்பிற்காக பதப்படுத்துதலை செய்யாமல் நீராட வேண்டும். மேலும் வெறும் தரையில் உறங்க வேண்டும். இடம், நேரம், அவரது சக்தி மற்றும் சுகாதார நிலை ஆகியவற்றின் தேவைகளுக்கு ஏற்ப அவர் தவம் செய்ய வேண்டும். வன துறவிகள் 4 வகுப்புகளை சேர்ந்தவர்கள் என்று பேசப்படுகிறார்கள், அதாவது பெனாபா, ஔதும்பரா, பாலா கில்யா மற்றும் வைகானசா. ஒருவர் தனது உடல் திறனுக்கு ஏற்ப 12, 8, 4, 2 அல்லது 1 வருடம் காட்டில் தங்கி, அதாவது காட்டு துறவியாக தொடர வேண்டும். பின்னர் சந்நியாச துறவி நிலைக்கு செல்ல வேண்டும். ஒருவருக்கு தீவிர வைராகியம், உலக இன்ப பொருள்கள் மீது வெறுப்பு இருந்தால் சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வது நன்மை பயக்கும். இல்லையெனில் ஒரு பிராமணர் தனது வாழ்நாள் முழுவதும் மீதமுள்ள காட்டில் தங்க வேண்டும், அதாவது காட்டு துறவியின் நிலையை தொடர வேண்டும். கட்டளைகளின்படி துறந்த பிறகு 4வது ஆசிரமத்தில் வாழ்க்கையின் நிலை நுழைந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒருவர், அவர் தனது உடைகளை மறைக்க ஒரு சிறிய துணி மற்றும் ஒரு ஒட்டுப்பூட்ட ஆடையை அணிய வேண்டும். அவர் ஒரு மத தடி, ஒரு சுரைக்காய், தண்ணீர் பானை மற்றும் தண்ணீரை வடிகட்ட ஒரு துணியை வைத்திருத்தல் வேண்டும். ஒரு துறவி தினமும் ஒரே நபரின் இல்லத்தில் பிச்சை எடுக்கலாகாது. அவர் ஒருபோதும் சுவையான உணவிற்காக ஏங்கக்கூடாது. அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை உணவை உட்கொள்ள வேண்டும், அதுவும் மிக குறைவான அளவில் மட்டுமே. ஒரு பிச்சைக்காரர் பொதுவாக ஒரு காட்டு துறவியின் மிகவும் தூய்மையான உணவால் அவரது பிச்சைக்காரரின் மனம் தூய்மையடைகிறது. அவர் இறைச்சி மற்றும் மதுவை மறந்தாலும் அவர் பராகம் எனப்படும் பரிகார அனுஷ்டானத்தை செய்ய வேண்டும். சுத்திகரிப்பு சடங்குகளை மேற்கொள்வதன் மூலம் அவர் தூய்மை அடைய வேண்டும். அவர் சூத்திரர்களையும் ஓமர்களையும் தீட்டுப்பட்ட நபர்களை தொடக்கூடக்கூடாது. அவர் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாட்டை செய்து ஸ்ரீ மகாவிஷ்ணு
மகாவிஷ்ணுவிற்கு படைக்கப்பட்டதை உட்கொள்ள வேண்டும். அதாவது அந்த உணவை அவர் உட்கொள்வதற்கு முன்பு முதலில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 12 எழுத்து மந்திரத்தை பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதே வாசுதேவாய அல்லது 8 எழுத்து மந்திரமான பிரணவத்துடன் கூடிய நாராயணாய நமக மந்திரத்தை ஓத வேண்டும். அவர் பொய் கூறலாகாது. அவர் ஒரு கதை கூறுபவராக இருக்கலாகாது. தனது வாழ்வாதாரத்திற்காக அவர் பொய்யான மதவெறி சாஸ்திரங்கள் அல்லது வேதங்களுக்கு அடிமையாகலாகாது. அல்லது தன்னைத்தானே பராமரித்து கொள்ள ஒரு தொழிலை பின்பற்றலாகாது. அவர் அடிமைத்தனத்தையும் விடுதலையையும் விளக்கும் உண்மையான மத வெறியற்ற வேதங்களை படிக்க வேண்டும். அவர் ஒரு குடிசை அல்லது ஒரு மடத்தை கட்ட வேண்டும். அவர் நான் மற்றும் எனது என்ற உணர்வை கைவிட வேண்டும். 4 மாத மழைக்காலம் சாதுர்மாசியம் தவிர அவர் கட்டாயத்தின் கீழ் அல்லது அவசர காலங்களில் தவிர ஒரே இடத்தில் தங்கலாகாது. அவர் அறிவின் மூலம் தனது ஆன்மாவின் உண்மையான வடிவத்தையும் ஹரனின் ஆன்மாவையும் உணர வேண்டும். ஒரு துறவி அதாவது யதி ஒருபோதும் ஆசை, கோபம், பயம், பகை ஆகியவற்றை கொண்டிருக்கலாகாது. மேலும் செல்வம், ஹோம தானியங்கள் போன்றவற்றை சேமிப்பதை தவிர்க்க வேண்டும். அவர் தார்மீக கட்டுப்பாடுகள் மற்றும் அனுசரிப்புகளை பயிற்சி செய்ய வேண்டும். ஆழ்ந்த அறிவு மற்றும் உலக இன்ப பொருள்களில் தீவிர வெறுப்பு கொண்ட ஒரு துறவி ஒரு பெண்ணுடனான தொடர்புகள், செல்வம், ஆபரணங்கள், ஆடைகள் ஆகியவற்றால் வீழ்ச்சியடைகிறார். துறவி அதாவது சந்நியாசி மலர்கள், சந்தனம், எண்ணெய் மற்றும் பிற நறுமண பொருட்களை அனுபவிப்பதை கைவிட வேண்டும். இல்லையெனில் ஆன்மாவுடன் உடலின் அடையாளத்தை பற்றிய தவறான கருத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். ஒருவன் எந்த அளவிற்கு உணவை எடுத்துக் கொள்கிறானோ அந்த அளவிற்கு பெண்களின் மீதான மோகம் அவனை ஆட்கொள்ளும். எனவே வரையறுக்கப்பட்ட சுவையற்ற உணவு துறவிக்கு நன்மை பயக்கும். முக்தியை அடைய விரும்புபவருக்கு ஆபாசமான பேச்சு கேட்கலாகாது. அதை கேட்பதன் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகளை கேட்பதில் விருப்பம் உடனடியாக மறைந்துவிடும். துறவி ஒரு பெண்ணின் ஓவியத்தை பார்க்கவோ தொடவோ கூடாது. பல துறவிகள் ஒரு பெண்ணின் உருவத்தை பார்த்தாலே வீழ்ந்துள்ளனர். பற்றின்மை வேறுபாட்டின்படி சந்நியாசிகள் குடிசகர், பகூதர், ஹம்சர் மற்றும் பரமஹம்சர் என வகைப்படுத்தப்படுகிறார்கள். காவி நிற ஆடைகளை அணிபவர்களும் எதிர்கால முனிவர்களாக இருப்பவர்களும் 4வது நிலையில் அதாவது சந்நியாசம் இருந்தாலும் சமையல் உள்ளிட்ட வேலைகளை எனக்காக செய்ய வேண்டும். உலக இன்ப பொருள்களின் மீது தீவிர வெறுப்பு கொண்ட ஸ்ரீ வாசுதேவரின் பக்தர்கள் மதக்கடமை இரவும் பகலும் அவரது அதாவது வாசுதேவரின் சேவையாக அறிவிக்கப்படுகிறது. ஆன்மீக மற்றும் உலகியல் ஆகிய இரண்டிலும் ஆழ்ந்த அறிவு பெற்றவர்கள் 9 வகையான பக்தியில் ஈடுபடாமல் ஒரு கணம் கூட வீணாகாது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் அனைத்து நல்ல குணங்களையும் கொண்டவராக இருந்தாலும் இறைவனை வெறுக்கும் ஒருவரை உடனடியாக கைவிட வேண்டும். அந்த நபர் உறவினராக இருந்தாலும் கூட. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பின்பற்றுபவர்கள் ஹரிக்கு நிவேதனம் செய்யப்படும் உணவை தினமும் உண்ண வேண்டும். அதில் அவரது பாதங்களை சுத்தம் செய்த தண்ணீரை தெளித்து துளசி இலைகளுடன் கலக்க வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானம் செய்பவர்கள் பெண்களுடனோ அல்லது பெண்களை விரும்புபவர்களுடனோ தொடர்பு கொள்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் அவர்களை அதாவது பெண்களை தியானிப்பார்கள். ஒரு பெண்ணை பார்ப்பதில் மோகம் கொள்ளாத மரியாதைக்குரிய பகவான் வாசுதேவரை தவிர வேறு எந்த ஆணும் நிச்சயமாக இல்லை. துறவி அதாவது ஒரு துறவி ஒரு இடத்தில் தங்கலாகாது. அங்கு அவர் அடிக்கடி பேச்சை கேட்டு பெண்களின் பார்வையை பெறுகிறார். அவர் அங்கேயே இருந்தால் அவர் தனது மத கடமையிலிருந்து விழுகிறார். ஆசை, பேராசை, சுவைகளின் மீதான ருசி, பாசம், பெருமை, கோபம் இந்த 6 குறைபாடுகளையும் சிறப்பு முயற்சிகளால் தவிர்க்க வேண்டும். அவை சம்சாரத்திற்கு இட்டுச் செல்கின்றன. இங்கு அறிவிக்கப்பட்டுள்ள மத கடமைகளில் ஏதேனும் ஒன்றை கடைபிடிக்க தவறினால் மத கட்டளைகளின்படி ஒருவரின் திறனுக்கு ஏற்றவாறு அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். இவ்வாறு 4 வர்ணாசிரம
வர்ணாசிரமங்கள் மற்றும் ஆசிரமங்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் மத கடமைகளை நான் சுருக்கமாக அறிவித்துள்ளேன். நாரத மாமுனிவரே, தாங்கள் குறிப்பிட்ட மத கடமைகளில் நிலை பெற்ற ஒரு மத மாணவரும் பிரம்மச்சாரியும் ஒரு சந்நியாசியும் பிரம்மலோகத்திற்கு செல்கிறார்கள். வன துறவிகள் முனிவர்களின் உலகத்திற்கும் இல்லறத்தார்கள் சொர்க்கத்திற்கும் செல்கிறார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு தொடர்பான கடமைகளை பக்தியுடன் பின்பற்றுபவர்கள் அனைவரும் இறந்த பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தை அடைகிறார்கள். 23ஆம் பகுதி நிறைவடைந்தது.